வந்திருக்கோம்னா A1 பீஃப் பிரியாணிட்டு ஒரு தரமான பீஃப் பிரியாணி கடை தராங்க. பீஃபோட மூளை இருக்குல்ல, மூளை எல்லாமே வச்சிருக்காங்க. பீஃப் நெல்லியும் மூலையும் நாங்கள் ஃப்ரீயாக கூட நாங்கள் சொந்தமாக கட் பண்ணனால நாங்கள் கொடுத்துருக்குறோம். பிரியாணி கூட வந்து 7 ரூபாய். டாடா டயர்ஸ் ஐடி கம்பெனி பீப்புள்ஸ் அவங்க தான். இப்போ ட்ரிங்க்ஸ் இப்போ சாப்பிட்டாலும் உள்ள அலோட பண்ண மாட்டாங்க. தனி டைம்னா ஏகப்பட்ட லேடிஸ் ஆவாங்க. ஐடி பீப்புள்ஸ் ஃபுல்லாக எல்லா பிள்ளைங்களும் ரூபாய்க்கு கிலோ மாட்டி கிடைக்குது, 350 கிலோ மாட்டி கிடைக்குது. இதெல்லாம் அந்த அலால் பண்ண யூஸ் பண்ணுவோம். நல்லி அப்படியே ஒரு கையோட பாதி சைஸ் வந்துருக்கும், அந்த லெவலில் பெரிய நல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க நான் கேள்விப்படாது பீஃபோட மூளை எலும்பு வந்து ஃப்ரீயாக கட்டி கொடுக்குறாங்க. பீஸோட ஜூஸ் அதை கட் பண்ணிருக்காங்க, அந்த டெண்டர் கட்டு. ஸோ அதோட சாஃப்ட்னஸ் மாட்டு பிரியாணின்னு சொல்ல மாட்டேன், தரமான மட்டன் பிரியாணி சொல்லலாம். இதை அவாகவி 10 இது எனக்கு ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறா இல்லை, ஆனா சாப்பிடுறதுக்கு சக்கத்தா இருக்கு. ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க. ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னா A1 பீஃப் பிரியாணிட்டு ஒரு தரமான பீஃப் பிரியாணி கடை. டெக்லத்தான் இருக்கும் பாத்தீங்களா? ஸோ எனக்கு பேக் சைட்ல டெக்லத்தான் இருக்குல்ல, அதுக்கு அப்படியே பக்கத்து சந்தில தான் ஒரு பீஃப் பிரியாணி கடை. அறுவடையில தான் இருக்குங்க. நல்லி தராங்க. பீஃபோட மூளை இருக்குல்ல, மூளை எல்லாமே வச்சிருக்காங்க. மூளை எல்லாம் ஃப்ரீயா தராங்களாம். உங்ககிட்ட வந்து ஏகப்பட்ட கூட்டம் வந்து வாங்கிட்டு போது ஒரு 2 ஹவர்ஸ்ல பிரியாணி காலியாயிருமா. அதனாலேயே நான் கொஞ்சம் சீக்கிரமா வந்து கவர் பண்ணிடலாம். பிரியாணி காலியாக கூடயே நம்ம கொஞ்சம் பிரியாணி காலி பண்ணலாம் வந்திருக்கேன். நல்லா பண்றாங்க. ஸோ பீஃப் பிரியாணி மட்டும் பண்றாங்களா இல்லை வேற ஏதாவது பண்றாங்களா? டைமிங் என்ன? அதே மக்கள் ஏதாவது நான் வீடியோ வாங்கி தரேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆமா, கடை நேம் வந்து A1 பீஃப் பிரியாணி. டைமிங் வந்து மார்னிங் 10 o'clock ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1:30 2 o'clock முடிஞ்சிடும். நம்ம February 1 ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். இப்போ மார்னிங் வந்து சிக்கன் பீஃப் பிரியாணி தான் போடுறோம். நைட் வந்து சிக்கனும் பீஃபும் போடலாம். ஏன்னா ஓஎம்ஆர் அவ்வளோ கிடைக்கிறது இல்லை. நாங்கள் மேரேஜ் பண்ணுறதுலாம் பண்ணுறோம், கிடைக்கும். மேரேஜ் எப்படி பண்ணுறோமே அந்த மாதிரி தான் கிடைக்க முடியும். சனிக்கிழமை 50 கிலோ வரும், மற்றவர்கள் 30-35. நாங்கள் அந்த காலத்தில் நாங்கள் கொடுத்துருக்குறோம். நாங்கள் கடை பிரியாணி போடும்போது 7 ரூபாய் பிரியாணி விற்கும். அந்த கடை 40 வருஷம் இருக்கு. அந்த கடை பீஃப் நெல்லியும் மூலையும் நாங்கள் ஃப்ரீயாக கூட நாங்கள் சொந்தமாக கட் பண்ணனால நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதை கஸ்டமர் சாப்பிட்ற நெல்லிக்கு காசு விற்கல, இருந்தால் கொடுப்போம். எவ்வளோ வேணா சாப்பிட்டுப்போம். விறகு அடுப்பு தான், கேஸ் எல்லாம் கிடையாது. அப்பதான் நாங்கள் விறகு அடுப்பு யூஸ் பண்ணுவோம். தனி ஜூஸ் தொக்கு, நெல்லி எலும்பு, மூளை, சேர்வா, எக்ஸ்ட்ரா ஒரு ரைஸ் கேட்டால் திருப்பி கேட்டால் கொடுத்துருவோம். பசங்க கேட்டால் எல்லாம் மேக்ஸிமம் நாங்கள் வைக்க அது ஃபுல்லாகிடும். திருப்பி யாருன்னா அதிகமாக கொஞ்சம் கொடுத்துருவோம். இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருந்தால் தான் சாப்பிட்டு போகணும். பீஸ் எக்ஸ்ட்ரா கேட்டால் இருந்தால் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருவோம். மேக்ஸிமம் எனக்கு வந்து ஆட்டோ டயர்ஸ் ஐடி கம்பெனி பீப்புள்ஸ் அவங்க தான். இப்போ ட்ரிங்க்ஸ் இப்போ சாப்பிட்டாலும் உள்ள அலோட பண்ண மாட்டேன் மேக்ஸிமம். ஆமாம், ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா வந்து இன்னும் ஓவர் ஆகிட்டுன்னா நீங்கள் பார்சல் எடுத்து போயிடுங்க, சாப்பிட்டீங்களா இது அலோடு கிடையாது சொல்லி அனுப்பிச்சு லேடிஸ் வருவாங்க. நீங்கள் சனிக்கிழமை டைம்னா வந்து ஏகப்பட்ட லேடிஸ் வருவாங்க. ஐடி பீப்புள்ஸ் ஃபுல்லாக எல்லா பிள்ளைங்களும் வருவாங்க. அதான் சொந்தமாக வெட்டினா இந்த எந்த கை எப்படி வியாபாரம் எங்களுக்கு தெரியும். மாட்டுக்கறியில் நிறைய ரகம் இருக்குது. ரூபாய்க்கு கிலோ மாட்டு கிடைக்குது, 350 கிலோ மாட்டு கிடைக்குது. நாங்கள் அந்த மாதிரிலாம் போனது ஏமா நாங்கள் முஸ்லீம் சொல்லலாம் அந்த அலால் பண்ண யூஸ் பண்ணுவோம். டைவர் நீட்டஸாக வைப்போம். கஸ்டமர் என்ன கேட்டால் அது கொடுங்க எங்கள் வேலை. பீஃப் பிரியாணி பார்த்தீங்கன்னா செம்ம குவான்டிட்டி வைக்கிறாங்க. நான் வந்து ரிவ்யூ போர்ஷனுக்கே கம்மியாக வைங்க பாருங்க, அதே வேலை வச்சிருக்காங்க. அது உங்கள்கிட்ட பீஸ் எல்லாமே நல்லா சூப்பராக குக் ஆயிருக்கு. ரொம்ப வருஷம் அந்த கடை இருக்கு எனக்கு தெரியல. பீஃப் தவா கறி மாதிரி பண்ணி வைக்கிறாங்க. இது வந்து கிரேவியா வைக்கிறாங்க. நம்ம பீஃபுக்கும் அவங்க சாப்பிட வைக்கும்போது இந்த பீஃப் தவா கறியோட சேர்த்தே தராங்க. இது அது இல்லாமல் ஆனியன் ரைட்டா வச்சிருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட இருக்க பெரிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நல்லி பாருங்க, எவ்வளோ பெரிய நல்லி. அப்படியே ஒரு கையோட பாதி சைஸ் வந்துருக்கும், அந்த லெவலில் பெரிய நல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. எங்கேயுமே இங்கே நான் கேள்விப்படாது பீஃபோட மூளை. இதை பாருங்க, பீஃப் மூளை சீரிஸ். இந்த பீஃப் மூளை ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போறேன். நீங்க எல்லாம் ட்ரை பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ பீஃப் மூளை இந்த எத்தனை கொடுத்துருக்காங்க, அது ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க. சார்ஜஸ் வாங்கல. அதே மாதிரி உங்க எலும்பு குழம்புன்னு ஒன்று வச்சிருக்காங்க. அந்த எலும்பு குழம்பு யாராவது பிரியாணி சாப்பிடும்போது அந்த எலும்பு வந்து ஃப்ரீயாக கட்டி கொடுக்குறாங்க. மற்ற எல்லாமே சார்ஜஸ் வாங்குவாங்க. இவங்க மக்களுக்காக சாப்பிடணும், எல்லாரும் இந்த இதை சாப்பிடணும்னு சொல்லிட்டு எலும்பு குழம்பு ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க. நல்லி சாப்பிட்றதெல்லாம் ஒரு கலைங்க, தட்டி சாப்பிடணும். ஆனா இது 2000 years later. நல்லி பெரிய நல்லியா இருக்குன்னா உண்டியத்தான் அது உள்ள ரவை செம்மையா இருக்கு. குவாலிட்டிஸ் நல்லா இருக்கு. ரைஸ் நல்லா உதிரியா இருக்கு. ரைஸ் எல்லாமே செம்மையா இருக்கு. ஸோ மற்ற இடத்துல வந்து பீஃப் பிரியாணி பார்க்கும்போது கொழுப்புலாம் மட்டும் பண்ணுவாங்களா, அந்த மாதிரிலாம் பண்ணல. நம்ம பார்த்தாலே தெரியுது ரைஸை. ஸோ ரைஸை எடுத்து ஒரு குஸ்கா முச்சம் வச்சு ஒரு பைட் போயிடலாம். பீஃப் பிரியாணி இவ்வளோ டேஸ்ட்டாக தர முடியுமான்னு தெரியல. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு பீஃப் பிரியாணி சாப்பிட்ற வேண்டிய இல்லை, ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்ற ஈக்குவல் இருக்கு. அதுவும் ரைஸ்லாம் ஆயில் இல்லாமலாம் இல்லை. அந்த மசாலா டாப் நாச்சா இருக்கு. மசாலா அவ்வளோ தெரியல பார்த்தா. தக்காளிலாம் நல்லா தக்காளி ஏற்றி போடுவாங்க, அப்படி போட்டு பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. பீஸை பாருங்க, பீஸ் எடுக்க பீஸ் வந்துன்னே இருக்கு. அவ்வளோ பீஸ் வச்சு தராங்க ரைஸில். பீஸை வச்சு ஒரு பைட்டு போய் பார்த்துடலாம்.
ரைஸு மட்டன் பிரியாணி சாப்பிட்ற ஃப்ளேவர் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் பீஸை வச்சு ஒரு பைட்டு நம்ப முடியல. பீஃபா மட்டனான்ட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ரைஸோட டேஸ்ட்டும் சூப்பராக செம்மையாக இருக்குது. ஸ்டைல் பிரியாணி அந்த கல்யாண வீட்டு பிரியாணி சாப்பிட முடியும் அந்த மாதிரி இருக்குது. இந்த பீஸோட ஜூஸினஸ், அதை கட் பண்ணியிருக்கேன் அந்த டெண்டர் கட்டு, ஸோ அதோட சாஃப்ட்னஸ்ஸு குக் பண்ணியிருக்கிறது தெரியுது உங்களுக்கு. பீஸ் மட்டும் சாப்பிடு. நான் நாட்டு பிரியாணின்னு சொல்ல மாட்டேன், தரமான மட்டன் பிரியாணி சொல்லலாம். இதை பீஸை வச்சுமே சாப்பிடலாம் போல, அவ்வளோ பீஸ் வச்சுருக்காங்க. எப்படி இதை வச்சுருக்கதே ஒரு 10-15 பீஸ் வச்சுருப்பாங்க போல. அந்த கிரேவி இருக்குது பார்த்தீங்களா, தவா கிரேவி, பார்க்கவே அப்படியே டெம்டிங்காக இருக்குது. தவா கிரேவியை வச்சு ஒரு பைட்டு தவா கிரேவி 10க்கு 10 அவ்வளோ. இது வரைக்கும் தவா கிரேவி இப்படி டேஸ்ட் நான் சாப்பிட்டதில்ல. ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து எப்படின்னா கிரேவியாக செஞ்சுருக்காங்க. இந்த கிரேவி சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. செம்மையாக குக் பண்ணியிருக்காங்க. சூப்பர். கிரேவியை கொஞ்சம் எடுத்து இந்த பிரியாணியை பரட்டி தவா கிரேவி பிரியாணி. ஸோ இது ஒரு பைட்டு போயிடலாம் அப்படியே வந்துட்டு. அப்படி சாப்பிட்றதுக்கு பிரியாணியாக சாப்பிட்றதுக்கு தவா கிரேவி ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் ஒன்றும் சூப்பராக இருக்குது. ஸ்பைசினஸாக எடுத்து கொடுக்குது. தவா கறியில் பீஸ்லாம் பெருசாக இல்லை, நான் சின்ன சின்னதாக சாப்பிட சூப்பராக இருக்குது. பீஸோட ரைஸோட வச்சு சாப்பிட வேற லெவல் இந்த பிரியாணி. இந்த பிரியாணி சீக்கிரமாக விளையாட ரீசனாக தான் நான் வரும்போதெல்லாம் இல்லைன்றாங்க. ஆனால் இனிமேட்டு கவலை இல்லை, நைட்டு பிரியாணி போடுறாங்க. நான் மிட் நைட் பிரியாணி இருக்கேன். பீஃப் மூளை போயிடலாமா? இது எனக்கு ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடப்படுறா, எப்படி இருக்குன்னு தெரியல. பீஃப் மூளை ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப். ஆட்டு மூளை மாதிரி தான் இருக்கு. ஸோ ஆட்டு மூளை நம்ம எப்படி நம்ம அந்த இதை பண்ணி பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்குது, கரையுது, சூப்பராக இருக்குது. இவ்வளோ பெரிய மூளை ஃப்ரீயாக தராங்களா? ஏன்னா மூளை வந்து சாப்பிடவே தெரியல, வாயில போட்டோம்னா அப்படியே கரையுதுங்க. மூளைக்கார பயன்படுவாங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து மூளை மாட்டு மூளை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதான் பெரிய விஷயம். பாருங்க, இறங்கி ஓடிடுது. நல்ல பிரியாணி மதியான டைமில் சாப்பிடணும் அப்படின்னா இந்த கடை ஒரு பெஸ்ட்டு ரெக்கமெண்டாகவே இருக்கும். இந்த ஸ்பைசஸ்லாம் நிறைய ஆட் பண்ணாத மாதிரியே தெரியுது, ஆனால் சாப்பிட்றதுக்கு சக்கத்தாக இருக்குது டேஸ்ட் வைஸ். ஒரு கல்யாண வீட்டில் பிரியாணி மட்டன் பிரியாணி சாப்பிட பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டில் பீஃப் பிரியாணி கொடுத்துட்டு இருக்காங்க. டேஸ்ட் வைஸ் எல்லாமே பக்கா இல்லை. சாப்பிட்றதுக்கும் பீஃப் கறியாக இருக்கட்டும், அந்த கிரேவியாக இருக்கட்டும், நல்லா சூப்பராக குக்காக இருக்குது. குக் பண்ண விதமும் அந்த செஞ்சுருக்க மெத்தடும் சூப்பராக செஞ்சுருக்காங்க. பீஸ் எல்லாம் சாஃப்டாக பார்க்கவே ஒரு மட்டன் பீஸ் சாப்பிட்ற அந்த ஃபீல் கிடைக்குது. பீஃப் குழம்பு வைக்கிறாங்க, பீஃப் குழம்பு ஃப்ரீ தான். சுக்கா வந்து 60 ரூபான்னு கொடுத்துட்டு இருக்காங்க. பீஃப் வந்து 90 ரூபானா 100-110 கொடுத்துட்டு இருக்காங்க. ஆஃப் கோட்டர் அந்த ரேஞ்சில் கொடுத்துட்டு இருக்காங்க. 100 ரூபா 90 ரூபா கொடுத்து இந்த பீஃப் பிரியாணி சாப்பிட்றதுக்கு வர்த்தானா வந்து சாப்பிட்றது வர்த்து சீக்கிரமா வரணும். ஏன்னா காலையில இவங்க 10 மணிக்கு ஓப்பன் பண்ணிடுறாங்க. அதான் பெரிய விஷயம். 10 மணிக்கு ஓப்பன் பண்ணி மதியானம் ஒரு 1 மணிக்குள்ளேயெல்லாம் காலி ஆயிடுது. ஃபர்ஸ்ட் டேஸ்ட் தான், அப்புறமேட்டு தான் மிச்சம் எல்லாமே. டேஸ்ட் மிஞ்சினா காசா எவ்வளோ வேணாலும் காசு கொடுத்து சாப்பிட்டு போயிடலாம். டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா. லொக்கேஷன் எல்லாமே கீழே மேப் பண்ணி வரேன். டெக்லட்டானுக்கு பக்கத்து சந்தை வந்தீங்கன்னா A1 பீஃப் பிரியாணிக்கு ரொம்ப வருஷமா வச்சிருக்காங்களா, அதெல்லாம் மஸ்ட் ஸ்பாட்டு விசிட் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோ மீட் பண்ணலாங்க. நான் உங்க ஐடியா மேக். பை பை.